வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஸ்ரீதர் சிசிஇ. நம்ம IDBI பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இங்கிலீஷ் இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஃபில்லர்ஸ். ஸோ நம்ம ஆர்டர் பிரகாரம் ஃபில்லர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். மற்றது எதனா வந்ததுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? Children dash than 10 years will no longer need the help of their parents or guardians to open and dash a savings bank account. சரிங்களா? 10 years or more than அப்படின்றது with the help of guardians, parents ஓட வந்துட்டு பேங்க் அக்கவுண்ட் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அர்த்தம். சரிங்களா? பேங்க் அக்கவுண்ட் போது ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓபன் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு ஆப்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். அது எங்க இருக்குன்னு பாருங்க. சில்ட்ரன், இங்க பார்த்தவொடனே சில்ட்ரன் 10 இயர்ஸ் ஏஜ்ன்னு கொடுத்துறாதீங்க. சரிங்களா? ஏஜ் மீன் பண்ணல, இல்ல மோர் தேன் வந்திருக்கு, அதுவும் கிடையாது. சில்ட்ரன் ஓல்டர் தேன் 10 இயர்ஸ். இன்கேஸ் இது உங்களுக்கு தெரியலனா ஆப்ரேட், டு ஓபன் அண்ட் ஆப்ரேட், பேங்க் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம், ஆப்ரேட் பண்ணலாம்ன்றதுக்கு நம்ம ஃபிஃப்த் தான் எடுத்து ஆகணும். சரிங்களா? ஃபிஃப்த் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு மேட்ச் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட். Stocks may have been dashed over the past few months, but the secondary residential market has been dashed the other way. Going the other way சொல்லலாமா? Looking the other way, focus the other way, going the other way. So surging meaning பாத்தீங்கன்னா improve or increase அப்படின்றது தான். Surge meaning improve or increase. இங்க surging யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்டாக்ஸ் may have been increasing over the past few months. So going and surging and going. Fourth option இங்க மேட்ச் ஆகுது. Next, in recent times there have been dash where due to penal charges in inoperative accounts customers have had negative வேர்ட்ஸ்க்கும் அக்கவுண்ட்டுக்கும் என்ன வந்துட்டு சம்பந்தம்? நெகட்டிவ் லெண்டிங், நெகட்டிவ் பேலன்சஸ். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பேலன்ஸ்லே போகுது, பேலன்ஸ் வந்துட்டு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாம சார்ஜ் பிடிச்சி இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்குன்றதுனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? பேங்க் அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்ப செகண்ட் ஆப்ஷன் மட்டும் பார்ப்போமே, நெகட்டிவ் பேலன்சஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? have been cases where due to penal charges in inoperative accounts customers have had negative balances. Fourth option. Next, scientists have made some progress match ஆகுது. சரிங்களா? some theory-யோ இனிஷியேட்டிவ் தியரி இருந்ததுன்னா எதனா இன்வென்ஷன் மாதிரி எதனா இருந்ததுன்னா கொடுக்கலாம். சரிங்களா? மேட் சம் ப்ராக்ரஸ் இன் ஃபிகரிங் அவுட் ஹவ் அ மேன் ஹூ சஃபர்ட் செவரல் சிவியர் பிரெயின் இன்ஜுரிஸ் டேஷ் பிகம் அ மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ். அதாவது ஒருத்தவனுக்கு பிரெயின் ப்ராப்ளம் இருந்ததுதான். சரிங்களா? பிரெயின் ப்ராப்ளம் இருந்தது, சிவியர் இன்ஜூரா இருந்தது பிரெயின். சரிங்களா? அவர் எப்படி வந்துட்டு மேக்ஸ் ஜீனியஸா வந்தாங்க அப்படின்றத பத்தி ரிசர்ச் பண்றாங்க சயின்டிஸ்ட் அப்படின்றது நம்ம எது எடுத்துக்கலாம்னா தேர்ட் ஆப்ஷன். சயின்டிஸ்ட் ஹாவ் மேட் சம் progress in figuring out how a man who suffered severe brain injuries suddenly become a mathematical genius. சடனா வந்துட்டு அவன் எப்படி மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸா வந்தான் அப்படின்றத பத்தி இவங்க ஆராய்ச்சி செய்யறாங்க. அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், heavy dash of voters in the first off. heavy crowd மேட்ச் ஆகுதுன்னு எடுக்காதீங்க. heavy attendance கிடையாது, heavy turn out. இங்க heavy crowdன்றது மேட்ச் ஆகும், பட் இங்க வந்துட்டு போலிங் ஓட்டர்ஸ் இது ரிலேட்டடா வரும்போது டர்ன் அவுட் தான் கொடுக்கணும். சரிங்களா? டர்ன் அவுட் மீனிங் வந்துட்டு லார்ஜ் கிரவுட். சரிங்களா? லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அட்டென்ஷன் ஆர் அட்டெண்டிங் என பர்டிகுலர் ஈவெண்ட். சரிங்களா? என்ன பர்டிகுலர் ஈவெண்ட்ல வந்துட்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க இல்ல அட்டென்ட் பண்றாங்கன்னா வந்துட்டு டர்ன் அவுட்
மீனிங். சரிங்களா? நம்ம தேர்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஹெவி டர்ன் அவுட் ஆஃப் ஓட்டர்ஸ் இன் த, அப்போ நிறைய பேர் வந்துட்டு ஓட் பண்ண வந்திருந்தாங்க. சரிங்களா? லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அது வந்துட்டு ஓட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அதனால தேர்ட் எடுத்துக்கலாம். டர்ன் அவுட். ஸோ in the first off has led to the expectation around 75% polling. அந்த large number of people vote பண்ணதை பார்த்துட்டு கண்டிப்பா வந்துட்டு 75% polling நடந்திருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருக்காங்க. எரர் ஸ்பாட்டிங் என்ன சிங்கிள் எரரா? சிங்கிள் எரர் தான். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். The markets have got support from foreign institutional investors who are vouching for a change in government practices upon the general election. Government in government practices upon the அப்படின்றப்போ practices spelling தப்பு. TISES verb இங்க வந்து place ஆகணும். சரிங்களா? verb யூஸ் பண்ணணும். அப்ப third part தான் error. Companies which do not adopt, companies that do not adopt may find that management's best practices turn toxic with time. இங்க பாத்தீங்கன்னா first option தான். companies do not adopt, அங்கதான் வந்துட்டு which அங்க வந்து error. சரியா? Most companies prefers leaders with strong track records for new projects. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்துட்டு எரர் பிளேஸ் ஆயிருக்கு. மோஸ்ட் கம்பெனிஸ்னு சொல்லும்போது ப்ளூரல், அங்க ப்ரிஃபர் வரக்கூடாது, சாரி ப்ரிஃபர்ஸ் வரக்கூடாது, ஒன்லி ப்ரிஃபர். மோஸ்ட் கம்பெனி ப்ளூரல், வேர்ப் வந்துட்டு எஸ் ஃபார்ம்ல எழுதக்கூடாது. சரிங்களா? சிங்குலரா இருந்ததுன்னா எஸ் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தான் எரர். அடுத்து India is one of the top 10 economies with more better, good, better, best. அதுவே இருக்கு. more beautiful, more intelligent னா ஓகே. இங்க மறுபடியும் வந்துட்டு ரெண்டு கம்பேரிட்டிவ் டிகிரி தேவையில்ல. சரிங்களா? with better potential சொன்னா போதும். எரர் பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட். many industry leaders again. சரிங்களா? subject verb agreement. many industry leaders fall from தான் சொல்லணும், falls கிடையாது. fall மட்டும் சொன்னா போதும். சரிங்களா? plural singular verb. அடுத்தது வந்துட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருக்காங்க. அது அப்புறமா பார்த்துக்கலாம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எவ்வளவு இருக்கு? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வெக்காபுலரி இதை பண்ணிடலாம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்புறம் பண்ணிக்கலாம். சரிங்களா? வெக்காபுலரி ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. இங்க இதுக்கு மீனிங் திறனெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? சைட் பை சைட் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். இங்க என்ன நம்ம பண்ண போறோம்னா வந்துட்டு இங்க ஆப்ஷன்ஸ் பேரும் கொடுத்துட்டாங்க. எந்த ரெண்டு வார்த்தைகள் சேமா இருக்கணும், மீனிங் வந்துட்டு நியர்லி சேம் தான், எக்ஸாக்டா சேமா இருக்கணும்னு சொல்லல, நியர்லி சேம் ஆர் ஆப்போசிட் இன் வேர்டு. ஒன்னு வந்துட்டு ஆப்போசிட்டா இருக்கணும், இல்லைன்னா வந்துட்டு ரெண்டு வேர்டும் சேமா இருக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஹாபிடேட், ஹாபிடேட் வாழ்விடம் அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? டுவெல்லிங் வசிக்கும் இடம். அப்ப ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணலாமா? சரிங்களா? ஏ அண்ட் சி, ஏ அண்ட் சி தான் இங்க பேர். அடுத்து கிரேட்டர் க்ரூக். க்ரூக்னா என்னப்பா? சரிங்களா? க்ரூக் அப்படின்னா வஞ்சகர் அப்படின்னு அர்த்தம். ஸ்விண்ட்லர், ஸ்விண்ட்லர் அவங்க யாரு? துரோகம் செய்யறவங்க. அவங்களும் வந்துட்டு நம்மளுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க. அப்போ வந்துட்டு பி அண்ட் சி. சரிங்களா? பி அண்ட் சி எங்க இருக்கு? சைனசர், சைனசர் அப்படின்னா வந்துட்டு ஈர்ப்பவர் அப்படின்றது தமிழ் மீனிங். அதாவது the person who attracts everybody.
சரிங்களா? எல்லாரையும் வந்துட்டு அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கிறது. இல்லைன்னா ஒரு திங் வந்துட்டு எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கிறது. சரிங்களா? அதுக்கு வந்துட்டு சைனசர் அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு இணையான வார்த்தை பாத்தீங்கன்னா பியரிங், பியரிங். சரிங்களா? அப்போ ஏ அண்ட் சி எங்க இருக்கு? நெக்ஸ்ட் pedestrian, பாதசாரி. சீசன்ட், சீசன்ட்னா பதப்படுத்தப்பட்ட ஒன்று. அதுக்கு வந்துட்டு சீசன்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு மீனிங் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு, அது கூட சொல்லலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் வேர்ட் இங்க கொடுத்துருக்காங்க. அமெச்சர், அமெச்சர்னா வந்துட்டு இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட், அதாவது கத்துக்குட்டி சொல்லுவாங்க இல்லையா, பிகினர், அதுக்கு வந்துட்டு அமெச்சர். அப்போ பி அண்ட் டி எடுத்துக்கலாமா? பி அண்ட் டி. நெக்ஸ்ட் சோர், SOAR, சோர் அப்படின்னா என்ன? சரிங்களா? உயர அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? உயர, இன்க்ரீஸ். சரிங்களா? அசெண்ட், சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாமா? ஏ அண்ட் சி, ஏ அண்ட் சி ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் கேட்டிருக்காங்க. ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் சிம்பிளா தான் இருக்கும். இது ஸ்டோரி பேஸ்டு தான். நம்ம அழகா வந்துட்டு அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் எது வரும், செகண்ட் எது வரும், அப்புறம் ஆர்டர் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, they also learn to express themselves articulately with this continuous practice of speaking. அப்ப ஃபர்ஸ்ட் வராது, they also சொல்லிருக்காங்க. additional information starting ஆகாது. spending time with your children to explain life helps them understand their surroundings. so B first வரலாம். next, making children achieve better articulation can happen by engaging children in family discussions. articulately அங்க சொல்லியாச்சு, articulation. so articulation பத்தி தான் வந்துட்டு டீப்பா இங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அப்ப ஜெனரல் இன்ட்ரோ என்னவா இருக்கு? spending time with your children to explain life helps them understand their surrounding. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்களோ அது மாதிரிதான் குழந்தைங்க ஃபாலோ பண்ணும். ஒவ்வொரு வீட்லயும் அப்படிதான். அப்போ வந்துட்டு ஒரு சில வீட்ல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய பிஹேவியர் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். குழந்தைங்களோட பிஹேவியர் டிஃப்ரெண்டா இருக்கணும். அவங்க எப்படி பேசுறாங்க, எந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி பேசணும் அப்படின்றது வந்துட்டு பேரண்ட்ஸ் மூலியமா தான் வந்துட்டு வரும் குழந்தைங்களுக்கு. சரிங்களா? அப்போ நம்ம வந்துட்டு ஃபேமிலி டிஸ்கஷன், குழந்தைங்களோட இன்டராக்ஷன் இருக்கணும், அதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் making children சொல்லியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் பிளானிங் outdoor activities as a family involving children helps you choose activities everyone will enjoy and also helps children in the long run. okay, example ஏதோ சொல்லிருக்காங்க. additionally thinking aloud with children helps them think and speak. okay, இப்ப என்னென்ன சொல்லிருக்காங்க? these discussion build their self confidence and help nurture a sense of responsibility. ஓகே, இப்ப என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு சில்ட்ரனை பத்தி, சில்ட்ரன் வித் ஃபேமிலி இன்டராக்ஷன் எப்படி இருக்கு, என்ன சொல்லணும், என்ன வந்துட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அது எந்த விதமா அவங்களுக்கு உதவி செய்யுது அப்படின்றத பத்தி செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா ஆர்டிகுலேஷன் என்னவோ சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது அவங்க எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், நன்னடத்தை. சரிங்களா? அவங்களுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கணும், அதை பத்தி உள்ள டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஜெனரல் இன்ட்ரோ என்ன வந்துட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, அதுதான் வந்துட்டு spending time with your children to explain life helps them understand their surroundings. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் தி சிச்சுவேஷன் சரௌண்டிங்ஸ். நம்ம வந்துட்டு எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட். அது வந்துட்டு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது
அவங்க எப்படி தங்களை வந்துட்டு வெளிப்படுத்துறாங்க, அதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பி. அடுத்தது அடிஷ்னலி, அது மாத்திரம் கிடையாது. திங்கிங் அலவுட் வித் சில்ட்ரன் ஹெல்ப்ஸ் தெம் திங்க் அண்ட் ஸ்பீக். அது மட்டும் இல்ல, நம்ம பேரண்ட்ஸை பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஸோ எந்த டைம்ல எப்படி பேசணுன்றதும் கத்துக்கலாம். நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால அவங்க வந்து எங்க எப்படி பேசணும், எப்படி தெளிவா பேசணும் அப்படின்றதும் அவங்க கத்துக்கலாம் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ஸ்பெண்டிங் டைம் அண்ட் அடிஷ்னலின்றப்போ நெக்ஸ்ட். ஓகே, அடுத்தது என்ன வரும்? மேக்கிங் சில்ட்ரன். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜென்ரலா சொல்லியாச்சு. அடுத்தது உள்ள வராங்க. மேக்கிங் சில்ட்ரன் அச்சீவ் பெட்டர் ஆர்டிகுலேஷன் கேன் ஹேப்பன் பை என்கேஜிங் சில்ட்ரன் இன் ஃபேமிலி டிஸ்கஷன். சரிங்களா? ஆர்டிகுலேஷன் எங்க எப்படி தெளிவா பேசணும், எப்படி வந்து உச்சரிக்கணும்ன்றது கூட வந்துட்டு குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் மூலயமா சொல்லி கொடுக்கலாம். நீங்க வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்த பேசுனீங்கன்னா நல்ல விஷயம் பேச போகுது, கெட்ட விஷயத்த பேசினா கெட்ட விஷயத்த பேச போகுது. ஸோ அந்த சி 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 எடுத்துக்கலாம். அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சொல்லியாச்சு. அடுத்தது எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் பிளானிங் அவுட்டோர் ஆக்டிவிட்டி, வெளியே எங்கன்னா போறீங்கன்னு வச்சுக்கோங்க. as a family எல்லாரும் ஒன்னா போறீங்க. involve with children helps you choose activities everyone will enjoy. so பேரண்ட்ஸும் அடுத்தது குழந்தைங்களும் ஃபேமிலியில எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்போ அவங்க வந்து ஹாப்பியா இன்ட்ராக்ஷனா இருக்கிறாங்க இல்லையா, அது மாதிரிதான் குழந்தைங்களும் வந்துட்டு எல்லாரோட இணைஞ்சு விளையாடும். இல்ல நீங்க வந்துட்டு குழந்தைங்கள அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு வேலை இருக்குன்னு அவாய்ட் பண்ணா குழந்தைங்களும் வந்துட்டு நான் வரலடா அவங்க கூட விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்ன இது சொல்லியிருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் பிளானிங் outdoor activities as a family involving children helps you choose activity everyone will enjoy and also help children in long run. Okay, D. Next எது வரும்? திஸ் டிஸ்கஷன்றது லாஸ்ட். ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்திருக்காங்க. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? ஒண்ணுதான் இருக்கா? A. They also learn to express themselves articulately with this continuous practice of speaking. சரிங்களா? அப்போ ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசுறப்போ அவங்க வந்துட்டு நல்லா தெளிவா பேசவும் கத்துக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஏ அண்ட் தீஸ் டிஸ்கஷன் பில்ட் தேர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ இந்த விஷயத்தினால அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் வளருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹெல்ப்ஸ் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பும் வளருது. ஓகே, அவ்வளவுதான்ப்பா பி. இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பி. ஃபர்ஸ்ட் பி, செகண்ட் இ, தேர்ட் ஃபோர்த் கேட்டிருக்காங்களா? ஃபோர்த் டி, அடுத்தது லாஸ்ட் எஃப், தேர்டு சி. ஓகே, கம்ப்ளீட்டட். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? க்ளோஸ் டெஸ்ட் எதுனா கேட்டிருப்பாங்களே, க்ளோஸ் டெஸ்ட் முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, க்ளோஸ் டெஸ்ட் இஸ் தேர். ஃபுல்லா படிக்கலாமா இல்ல கொஞ்சம் ஃபியூ லைன்ஸ் படிக்கலாமா? ஃபியூ லைன்ஸ் படிச்சுட்டு அப்புறம் ஒவ்வொரு லைனா நம்ம ஆட் பண்ணிக்குவோம். The purpose of a disaster preparedness plan is to prevent or harm to people, buildings and goods in the event of catastrophe. To be truly useful, a disaster plan must all aspects of emergency preparedness such as அதெல்லாம் இருக்கட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? டிசாஸ்டர் பிளானிங் பத்தி இதை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? டிசாஸ்டர் அழிவு அப்ப என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத பத்தி பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், எண்ட், ரெடியூஸ், கண்டக்ட், ஜெனரேட், எது வரும்? The purpose of a disaster
preparedness plan is to prevent or பாதுகாக்க இல்லனா reduce harm. சரிங்களா? first one reduce harm. Second, substitute, involve, issue, collect, address. Second, to be truly useful, a disaster plan must address all aspects of emergency preparedness, such as prevention, protection, response, recovery, and rehabilitations. Third, environmental control protection include அதை பார்க்கலாம். installation, ringing, subjecting இருங்க sale, dissemination and sale எது வரும்னு பார்க்கலாம். installation, first installation வருமா 93. okay, environmental control protection includes the dash of alarms, fire suppression systems, establishment of sub building security measures. அப்போ அலாம் வந்துட்டு வச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். அப்போ installation of alarms. next 94, transaction, deal, trade, enlarging, assembly. installation, assembly அந்த வேர்ட் எதனா வருமா? so the installation of alarms, fire suppression systems, establishment of basic building security measures, dash of emergency supply kits, emergency supply, the assembly of emergency supply kits and organizations, okay, of an in-house disaster response team. Response include actions to be undertaken to deal with the, so undertaken. fourth, deal with the, can occur தான வரணும், can occur, இங்க occurs-னு வரக்கூடாது, occur-னு வரணும். சரிங்களா? can occur at any time on a small or large scale, but if an institute is prepared, the damage may be reduced or increased. reduced or opposite increased. அடுத்தது 98, institutions need to take practice measures to minimize the risk of disaster and be prepared to alert quickly and effectively. No, to identify quickly and effectively should a disaster occur. 99 க்கு should வரணும். 100 க்கு வந்துட்டு they have been given the opportunity to practice their roles beforehand. Disaster planning is therefore an essential requirement of any disaster program. okay, so beforehand. next, இது மாதிரி பேசேஜ் எப்படி படிக்கணும்னா வந்துட்டு இங்க பாருங்க நிறைய பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 அப்படின்றதுனா பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் லாஸ்ட், சின்ன பேராகிராஃப் வந்தா லாஸ்ட் 2 பேராகிராஃப் படிங்க, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் கண்டிப்பா படிங்க. படிச்சுட்டு இன் பிட்வீன் தட் ஃபியூ லைன்ஸ் படிச்சுட்டு வாங்க. ஓவரால் ஐடியா கண்டிப்பா கிடைக்கும். அதை வச்சா நீங்க நிறைய ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஓகே, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் அட்டன் பண்ணலாம். 100% நீங்க ஆன்சர் அட்டன் பண்ணா உட்காந்து சீக்கிரமா படிங்க. ஓகே, அதுக்கு நீங்க அடுத்த கொஸ்டின், அதாவது அபார்ட் ஃப்ரம் ஆர்சியை தவிர்த்து மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கலாம், ஃபில்லர்ஸ், அடுத்தது ரீஅரேஞ்ச்மெண்ட், இதெல்லாம் சீக்கிரமா படிச்சுட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு 10 minutes 15 minutes ஸ்பெண்ட் பண்ணி நீங்க அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்,
There is no doubt that technology has become heavily integrated into our everyday lives. There is almost no escaping it. We rely on our cell phones and laptops for everything, whether it is finding a recipe for dinner or researching the hottest stocks. Education has also been heavily influenced by the interaction of technology as it is fast becoming the only way to reach students in addition to the use and promotion of several learning management system. Okay, இதோட போதும் நிறுத்திட்டு அடுத்தது லாஸ்ட் ஃபியூ லைன்ஸ் லாஸ்ட் பேராகிராஃப் சின்ன பேராகிராஃப் ரெண்டத்தையும் படிக்க போறோம் இது ரெண்டுமே சின்னதுதான் இது ஃபுல்லா முடிச்சிடலாம் access to education online has by far been the biggest advancement in education like never before students are able to access any type of information about any subject matter they choose YouTube and numerous other forums have bettered the learning experience and allowed students access to resources necessary to supplement their own education. As we continue to build up our technological age, the use of the internet and different gadgets in the classroom will only become more and more prevalent. The classrooms that survive and thrive will be those that are not afraid to push the envelope and integrated current technologies into their curriculum. Okay. So, என்னப்பா சொல்ல வராங்க பேசேஜ்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு டெக்னிக்கல் எஜுகேஷன் இப்பெல்லாம் வந்துட்டு எங்கன்னா ஸ்கூல்ஸ்க்கு போக முடியுதா போக முடியாது பேண்டமிக் சுச்சுவேஷன்றதுனால ஸ்கூலுக்கு போக முடியல இருந்தாலும் ஸ்கூல்ஸ்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு எது மூலயமா நம்மள டெக்னாலஜி மூலயமா தான் வந்துட்டு எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா கூகுள் கிளாஸ் ரூம் நிறைய வந்து கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா அது மூலயமா கண்டக்ட் பண்றாங்க அது இல்லாம சோஷியல் மீடியா மூலயமா யூடியூப் இதெல்லாம் வந்துட்டு கிளாஸஸ் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ டெக்னாலஜி இல்லாம இன் ஃபியூச்சர் எதுவுமே இல்லை எல்லாமே வந்துட்டு வி ஆர் அடிக்டட் டு கேட்ஜெட்ஸ் சரிங்களா அடிக்டட் டு எது ஸ்மார்ட் போன்ஸ் லேப்டாப் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கிளாஸ் ரூம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இன் ஃபியூச்சர் அப்படி வந்துடும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு எல்லாம் வந்துட்டு இப்போ வந்து கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ண சொல்லி கிளாஸ் டீச்சர்ஸ் எடுத்துட்டு இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிட்டு அதாவது தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் ரிலேட்டட் டு சப்ஜெக்ட் அதை ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அது வந்துட்டு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம டெக்னிக்கலா க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே டெக்னிக்கலா மாறிடுச்சு வி ஆர் டிபெண்ட் அப்பான் எது கேட்ஜெட்ஸ் ஸோ கண்டிப்பா எஜுகேஷனும் அதுல மூலயமா டெவலப் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் ஈஸியா புரியும் அப்படின்றத பத்தி தான் இதுல சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ பார்ப்போம் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியுமா which of the following is most nearly same in meaning as the word given in இருங்க ஒரு நிமிஷம் மணில் இதுல இதான் கரெக்ட் தான் மீனிங்ஸ் ஃபார் எஸ்கேப்பிங்னா அவாய்டிங் சரிங்களா இங்க மீனிங்ஸ் கேட்டிருக்காங்க அவாய்டிங் நெக்ஸ்ட் which of the following can be the most suitable title for the passage technology the changing face of education so technical education technology மூலமா education எப்படி டெவலப் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் எல்லாம் மாறிட்டே வருது சரிங்களா எஜுகேஷன் ஃபுல்லா டெக்னாலஜி பேஸ்டு ஓரியன்டாவே போயிட்டு இருக்கு சரிங்களா அது மூலயமாவே வந்துட்டு எஜுகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ சூட்டபிள் டைட்டில் பாத்தீங்கன்னா technology the changing face of education அதுதான் okay next which of the following is the meaning of the phrase push the envelope
ஓகே புஷ் த envelope அப்படின்னா go beyond the traditional boundaries அப்படின்னு அர்த்தம் இங்க என்ன மீனிங் phrase மீனிங் பாத்தீங்கன்னா go beyond the traditional boundaries சரிங்களா பழைய பஞ்சாங்கத்தை தாண்டி போ சரிங்களா உடைச்சி எரி அப்படின்றது தான் அர்த்தம் நெக்ஸ்ட் which of the following are the advantage of using smartphones smartphones யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகே என்ன advantage it allows students access to social media which let them interact and have a better learning experience it provides students and access to helpful data that facilitates learning it helps students in managing their time better so எல்லாமே உண்மைதான் all abc next which of the following is most okay same meaning for outweigh outweigh அதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா overshadow ஓகே இங்க overshadow அடுத்து authors advice to teachers with respect to social media அதாவது பேசேஜ்ல வந்துட்டு ஆத்தர் என்ன அட்வைஸ் பண்றாங்க டீச்சருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ ரெஸ்பெக்ட் டு சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் teachers should curtail the use of social media in classrooms as these are disrupting and hinder the learning process அப்படியா process of students first teachers should make use of social media in their teaching to keep students interesting in learning so interesting-ஆ கொண்டு போகணும் அப்படின்றது தான் வந்துட்டு ஆத்தர் இங்க வந்து டீச்சருக்கு அட்வைஸ் பண்றார் teacher should make use of social media in their teaching to keep students interesting in learning okay social media மூலமா வந்துட்டு டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் இந்த எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் நிறைய பிக்சர்ஸ் அனிமேஷன் இதெல்லாம் காட்டி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க செகண்ட் பாயிண்ட் அடுத்தது which of the following is true எது உண்மை technology has ensured better access to education tablets help students remain focuses and allow them to work together on project the advent of technology enabled education has proved to be beneficial to students who had little time for traditional education எல்லாமே தான் எல்லாமே இருக்கா all a b and c influenced by அதுக்கு opposite என்ன subjected to sociable sociableக்கு opposite sociableனா ஜெனரலா இருக்கிறது reclusive தான் opposite meaning reclusiveனா isolate பண்ணிருக்கிறது தனிமைப்படுத்திருக்கிறதுக்கு சரிங்களா தனிமைப்படுத்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம் next which of the following author's viewpoint ஆத்தரோடைய வியூ என்னவா இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க use of technology பொறுத்த வரைக்கும் use of social media in classroom is considered determined to students by some people are increasingly becoming depend on technology for their day-to-day activity so b point most schools are yet to make use of computer இதுப்பா use of social media in classroom is considered detrimental to students by some people are increasingly becoming dependent on technology for their day-to-day activity a and b ஓகே இது நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பேசேஜ் பார்ப்போம் 71 to 75 ஓகே இதுவும் கம்ப்ளீட்டட் 80
இது வேற பேசேஜ் சரிங்களா? இந்த பேசேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப பெரிய பேசேஜா இருக்கு. ஓகே. சேம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க லாஸ்ட் பேசேஜ் படிக்க போறோம். ஃபியூ லைன்ஸ் நடுவுல படிக்க போறோம். அடுத்தது ஆன்சர் பண்ண போறோம். என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அத வச்சு தானே ஆன்சர் பண்ண முடியும். I assume that India will okay. I assume that India will soon outpace China as far as economic growth is concerned. On the face of it this assumption will seem absurd to many. While China's economic growth has slowed, it's still running at a brisk 7.4% annual rate. Moreover, the Chinese government seems to be successfully slowing credit in order to rein in a uh, bargaining debt issue, and it is implementing a plethora of reforms which should propel the next phase of growth. Meanwhile, India seems to be a mess. This fiscal year, GDP will be below 5%. Government and corporate debt is high. The current account deficit has been out of control. Until recently, inflation reached double double digits late last year. Business confidence and investments are at extreme lows, and corruption remains rampant. Dig a little deeper, though, and the picture does not appear as favorable for China's economic prospects either. First, it highly probable that China's GDP growth rate slowing much more than the figures. On the flip side, there are many signs that India's economy may have bottomed. The current account deficit has significantly eased, the currency has stabilized, inflation has substantially pulled back, and corporate earnings are improving. Besides a bottoming economy, there are several other positive developments which point to a brighter future. India's much maligned legal systems and decentralized political systems have proven to its strength of late. Okay. Future India's growth has been shared by rural areas as much as the cities, and like in China, in fact, rural areas in India are booming. Wages have risen by close to 15% per annum over the past 10 years compared to city wages which are down more than 2% over the same period. However, it is not correct to suggest that India will displace China as Asia's next economic giant. Far from it, with GDP per capita of just USS 1.250, India still has an enormous way to go to catch up with China's GDP per capita of USS 6700 and the rest of the developing world. Okay, GDP per capita of close to USS 10.0000. But it cannot be denied that India has more scope to surprise than China on the economic front. Part of that it is because India is coming from such a low base. Moreover, I can foresee a time in the distant future when India's economic growth matches and likely surpasses that of China. The media may then be the okay loading the superiority of the Indian growth
மாடல் ஓவர் சைனாஸ். என்ன சொல்ல வராங்கப்பா? அதாவது ஜிடிபி growth எதனோட கம்பேர் பண்றாங்க? சைனாவோட கம்பேர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அசம்ஷன் கொடுத்துருக்காங்க? நம்ம வந்து சைனாவோட ஜிடிபியில வந்துட்டு எக்கனாமிக் growthல வந்துட்டு முந்தி செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுடைய அசம்ஷன் தப்பு இல்ல, ஏன்னா வந்து நிறைய விஷயத்துல நம்ம பின்வாங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சைனாஸ் எக்கானமி, இந்தியாவுடைய பொருளாதாரம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. சரிங்களா? கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஆப்ஷன்ஸ் கொடுக்க போறோம். What does the author mean when he says India is coming from such a low base? என்ன சொல்றாரு? such a low base. நம்ம படிச்சோம் இல்லையா? India is coming from such a low base. பாருங்க, இதோ லாஸ்டா இருக்கு, லாஸ்ட் பேசேஜ் படிச்சோம், அதுல இருந்தே சொல்லலாம். India is coming from such a low base, but it cannot be denied that India has more scope to surprise the China on the economic front. Part of that it is because India is coming from such a low base. Moreover, I can for okay. India possesses a small amount which has to translate into high percentage of change. அதானே உண்மை? இந்தியா அதாவது சச்ச இஸ் கம்மிங் ஃப்ரம் சச் லோ பேஸ், லோ பேஸ்ல இருந்து வந்திருக்காங்க இல்லையா அப்படின்றது என்ன வந்து குறிக்குது? இந்தியா வந்துட்டு எதை வந்துட்டு லோ பேஸ்ல இருந்து வந்திருக்குன்னு குறிக்குதுன்னு கேக்குறாரு. கேட்டதுக்கு வந்துட்டு இந்தியா possesses a small amount which has to translate into high percentage of change. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் வந்துட்டு மென்ஷன் பண்றாங்க. அடுத்தது, according to the passage, which of the following can be said about the growth of Indian economy? பொருளாதாரத்தை பார்க்குறப்போ, the migration of people from rural area to urban area has been positive impact on Indian economy. The exports in agriculture sector have reached a peak and are not import anymore because India is losing its dependency on agriculture. Indian economic model is an inclusive model and involving both rural as well as urban area. இதுக்கு என்னப்பா ஆன்சர்? எதை சொல்றாங்க? according to the passage, which of the following can be said growth of Indian economy? growth of Indian economy அதுக்கு என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. growth of Indian economyல வந்துட்டு மைக்ரேஷனை பத்தி பேசியிருக்காங்களா? இல்ல. எக்ஸ்போர்ட் இன் அக்ரிகல்ச்சரல் செக்டர் ஹாவ் ரீச்ட் அ பீக், அதுவும் இந்தியன் எக்கனாமிக் மாடல் இஸ். அப்போ இது ரெண்டுத்தை பத்தி தான் பேசியிருக்காங்க. ஸோ பி அண்ட் சி. சரிங்களா? ட்ரூ, எது உண்மை? The author assumes that the interest rate which are very valuable to improve investments will decline in the near future because of reduced inflation. First point, reduced inflation. First, okay. Although Indian economy is sure to progress, it will take a fair long time to do so. அதுவும் வருது. The wage in rural India has increased considerably as compared to those in urban. அதுவும் உண்மை. The growth rate of China annually have not actually 7 point as high as 7.4. எல்லாமே, all the given statements are true. அடுத்த question. According to the passage, the amongst the following is one of the factor impede the growth of China's. So எது வந்துட்டு Chinese economy-யோட growth, Chinese model of economic growth being authoritarian in nature is not at all useful for the economic development of country. அதுவா? Second, due to year of economic boom, it will be difficult. Second கிடையாது. The measures taken by the Chinese government
to deal with the corruption has had a negative impact on local market? A and C. When the author says reprisal of the view may soon be in order, அது என்ன அர்த்தம்? A reprisal of the view may soon be in order. First point, a new view of economic progress has to be developed soon அர்த்தம். சரிங்களா? அதாவது reprisal of the view அப்படின்னா a new view of economic progress has to be developed soon. According to the author, which of the following is required in order to deal with the corruption in India? சரிங்களா? கரப்ஷனை வந்துட்டு டீல் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? The judicial system should be vigilant and should be punished those involved in corruption severely by taking drastic steps like cancellation of licenses and imprisonment. First point, அதுவே கரெக்டா இருக்கு. Okay, next, choose the lauding. Opposite meaning for lauding. லாடிங்க்கு ஆப்போசிட் வேர்ட் என்ன? ஃபர்ஸ்ட் லாடிங்னா என்னவே தெரியாது, லோடிங் தெரியும். லாடிங்னா என்ன? நோ, அதுக்கு மீனிங் தெரிஞ்சாதானே நம்ம பண்ண முடியும். சரிங்களா? பாராட்டல், அது லாடிங்னு அர்த்தம். எக்ஸ்டோலிங், எக்ஸ்டோலிங் அதுக்கும் பாராட்டுதல். சரியா? எக்ஸ்டோலிங் அதுக்கும் பாராட்டுதல். அப்ப ரெண்டும் ஒண்ணுதான். இங்க கேட்டிருக்கிறது என்ன? ஆப்போசிட். கிரிட்டிசைசிங், டிஸ்கரேஜ் கிடையாது. எக்ஸலரேட்டிங், எக்ஸலரேட்டிங்னா என்ன? டு மேக் enthusiasm. சரிங்களா? மகிழ்ச்சி ஊட்டுறதுக்கு எக்ஸலரேட் ஆகும். irrelevant. அப்போ நம்மளுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா criticize. rampant, rampant அதுக்கு தமிழ் மீனிங் பரவலான. சரிங்களா? பரவலான அர்த்தம். amiable, widespread, இங்க மீனிங்க கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. பரவலானனா நிறைய இருக்கு. ஸோ அங்க லிமிட்டெட், limited, opposite. Similar meaning, இங்க opposite பார்த்தோம், இப்போ similar meaning பார்க்க போறோம். plethora, more than enough. சரிங்களா? plethora, abundant, more than enough னு அர்த்தம். சரிங்களா? இதுக்கு மீனிங் burden. இந்த இடத்துல plethora-ன்றது பேசேஜ்ல இருக்கும், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா burden, அதுதான் வந்துட்டு மீனிங். சரிங்களா? நிறைய சேர்ந்துருச்சுன்னா பேர்டனா தானே இருக்கும், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மீனிங் இருக்கும். சரிங்களா? பேசேஜ்ல இருக்கிற மீனிங் நம்ம சூஸ் பண்ணணும், அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ. கேட்டலிஸ்ட், கேட்டலிஸ்ட் அதுக்கு மீனிங் சொல்யூஷன். கேட்டலிஸ்ட்னா என்ன? சொல்யூஷன். ஸோ தட்ஸ் ஆல் பா, முடிஞ்சது. ஓகே, இது மாதிரி வந்துட்டு சூப்பரான பேசேஜ், சூப்பரான பேப்பர்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.